இந்த சுதந்திரத்தை எதையுமே கர்த்தர் நம்ம மேலே திணிக்கிறது கிடையாது. He doesn't push it down our throat. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெனிஃபிட்டையும் கொண்டாந்து அவர் இந்த அப்படி வாயை தர போட்டு அமுக்கிறது கிடையாது. நம்மளை கிறிஸ்தவத்தில் கட்டாயப்படுத்துறதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லை. கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கே ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அவங்களே கிறிஸ்தவங்களான்னு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதில் இருக்கிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ளே அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படின்றார். அப்போ இவர் கடவுளுங்க. நீங்கள் எத்தனை லாக் போட்டு உங்கள் வீட்டை பூட்டி வச்சு யாரும் உள்ளே வராது படிப்போம். அவர் ஓதுவாத விட்டார்னா கதவு திறந்துக்கும். அவர்கிட்ட நீங்கள் கதவை பூட்டி வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. ஆனால் அவரே அவ்வளோ மரியாதையாக கதவை தட்டுறாரு. அதுக்கு தான் ஒரு பிரசங்கியார் அந்த காலத்திலே சொல்லிட்டார், பிலீவ் இன் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. உங்களை மதித்து உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிற அந்த கடவுளை நீங்கள் நம்புங்கள்ன்றாரு. உங்களை துச்சமாக மதிக்கிற கடவுளை நீ அங்கே வா இங்கே வா இப்படி பண்ண அப்படி பண்ண அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு சொல்கிற கடவுள் நம்பாத. எந்த கடவுள் நம்பு. ஒன்று ஒரு பெருசாக மதிக்கிறாரு. ஏன்னா அவர் ஏன் மதிக்கிறார்? நம்ம கடவுள் ஏன் நம்மளை பெருசாக மதிக்கிறார்? எனக்கு ஏன் இந்த கடவுள் பிடிக்குதுன்னா, இவர் தான் நம்ம உண்டாக்குறவர். அவருக்கு தெரியும் எப்படி உண்டாக்கியிருக்காருன்னு. என்ன யோசிக்கக்கூடியவனாக உண்டாக்கியிருக்காரு, அறிவுள்ளவனாக உண்டாக்கியிருக்கிறாரு, அலசி ஆராயக்கூடியவனாக உண்டாக்கியிருக்கிறாரு, தீர்மானிக்கக்கூடியவனாக உண்டாக்கியிருக்கிறாரு. போகிற திசை பிடிக்கலன்னா அந்த திசையிலிருந்து திரும்பி வேற திசையில் போகக்கூடிய தீர்மானத்தை எடுக்கக்கூடியவனாக உண்டாக்கியிருக்கிறாரு. அப்போ அவர் அதை அலட்சியம் பண்ணுறது. என்ன உண்டாக்குனவர் அவர், அப்படி உண்டாக்குனவர் அவர் அதை ஓரம் வச்சு நீ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்குன்னா நீ பேசாமல் இரு, நான் உன்னை ஆற்றுவிப்பேன் நீ ஆடு அப்படின்னாரா? கிடையாது. அது என்ன மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படி பண்ணாருன்னா, நான் ஆற்றுற பக்கம்லாம் நீ ஆடு, உனக்கு யோசிக்கவே இடம் இல்லைங்க, நீ ஒன்றும் யோசிக்கக்கூடாது, உன்னை அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர். நம்ம கடவுள் அப்படி சொல்லுங்க. அதனால தான் எனக்கு பிடிக்குது. அவர் சொல்கிறார், நீ யோசி, நீ தீர்மானம் பண்ணு, நீ முடிவு பண்ணு. நீ முடிவு பண்ணாமல் நீ தீர்மானம் பண்ணாமல் ஒன்றும் நடக்காதுன்றார். ஒன்றுமே நம்ம மேலே திணிக்கிறது கிடையாது. நீங்கள் வேணும்னு சொல்லி கதவை திறந்தாதான் உங்களுக்குள்ள அது வரும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? வாசற்படியில் நின்று தட்டினாரு, நீங்கள் கதவை திறந்தீங்க, அதனால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்படி தான் நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தீங்க, கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கைக்குள்ளே வந்தீங்க. நீங்கள் கதவை திறந்தீங்க, உங்களுக்கு ஆசை, உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் வந்தீங்க, அவர் உள்ளே வந்தார். இப்படி தான் நடக்குது அது. அப்போ எதையுமே நம்ம மேலே அவர் திணிக்கிறது இல்லை. ரட்சிப்பாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்.